Hello guys, good evening. Welcome to 100 Learning Together. Na Hashika, my physics and chemistry tutor. So hope you're all doing great. So எல்லாரும் பயங்கரமா board examsக்கு prepare பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். ஏன்னா half yearly exams வரப்போகுது. First time full portion எழுத போறீங்க. So maximum chapters எல்லாம் cover பண்ணியிருந்திருப்பாங்க. So we are starting with the revision. So நம்ம revision start பண்ண போறோம். So நம்ம revision எப்படி பண்ணலாம்? So first வந்துட்டு என்னெல்லாம் படிச்சோம்? ஒரு சாப்டர்ல என்ன கான்செப்ட் எல்லாம் இருக்கு, ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஒன் ஷாட் ரிவிஷன் இல்ல, என்ன கான்செப்ட் இருக்குன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணுவோம். அண்ட் தென் புக் பேக் கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம ரீகால் பண்ண போறோம். ஏன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு புக்லயே வந்துட்டு ஒரு சாப்டருக்கும் வந்துட்டு புக் இன்சைட் அண்ட் புக் பேக் சேர்த்தாலே ஒரு 20 to 30 questions இருக்கும். ஸோ அந்த 30 questions கோ த்ரூ பண்ணாலே எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கான்செப்டையும் எந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் புக் பேக் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணதான் நமக்கு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால ஈஸியா வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் கஷ்டம். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். So if you start understanding the question, solving it will be very easy. Okay? So first, நம்ம என்னெல்லாம் படிச்சோம், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சாப்டர்ல என்னெல்லாம் டாபிக் இருக்கு, அந்த டாபிக்ல என்ன படிச்சோம்னு ஒரு குயிக்கா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல குயிக் ரீகேப் மட்டும் பண்ணிட்டு we are starting with the book back questions and then previous year questions, exemplar textbookல இருக்கிற questions, அந்த மாதிரி நிறைய questions தான் practice பண்ண போறோம். ஏன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு எக்ஸாம்ல போன உடனே இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் ஸ்ட்ரைக் ஆகும். இல்லைன்னா கரெக்டான ஆன்சர், அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா என்ன ஆன்சர் கொடுக்கணும் நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ தட் இஸ் வை வி நீட் டு ப்ராக்டிஸ் மெனி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ டுடே சாப்டர் 4 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாப்டர்ல என்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எதெல்லாம் படிச்சோம், சோ அந்த கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு குயிக்கா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்துட்டு ரீகேப் பண்ணிடலாம். ஓகே, ரெடி? shall we start the class? ரீகேப் பண்ணிடலாமா? என்ன டாபிக் படிச்சோம், அதுல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ், NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண போறோம். எஸ், shall we start? Covalent bond. So நம்ம 2 types of bond படிச்சிருப்போம். அயானிக் பாண்ட்னு சொல்லி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல பார்த்திருப்போம். கோவேலண்ட் பாண்ட்ங்கிறது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாவே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்டேபிளா இருக்கதான் ஆசைப்படுவாங்க. ஸ்டேபிள், வாட் இஸ் த வேர்ட் ஸ்டேபிள் மீன்? எப்போ ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும்? எப்போ நமக்கு ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்ல முடியும்? ஆட்டம்ஸ்னாலே அவங்க they wanted to be stable, அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எப்போ ஸ்டேபிள்னு நம்ம சொல்ல முடியும்? ஓகே, it will become stable by gaining or losing electrons. Very good. அவங்க எப்படி ஸ்டேபிள் ஆவாங்கன்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி லூஸ் பண்ணி தான் ஸ்டேபிள் ஆவாங்க. ஆனா எதுக்காக ஸ்டேபிள் ஆகணும்னு ட்ரை பண்றாங்கன்னா, so they wanted to become stable. Only then the electrons in the outermost shell will be filled. So outermost shell la irukra electrons vandu filled ah irundada stable. So electrons in the outermost shell vandittu filled ah irundanga da avangala nama stable nu solluvom. Outermost shell vandittu completely filled ah irukanum, appada avanga stable. Outermost shell ku there's another name. And the name enna nyabagam iruka? outermost ஷெல்லுக்கு ஒரு நேம் இருக்கு. அந்த நேம் என்ன ஞாபகம் இருக்கா? வெரி குட், வேலன்ஸ் ஷெல். ஓகே, ஸோ outermost ஷெல்லுக்கு there's another name called valence shell. ஸோ எல்லா ஆட்டம்ஸுமே அவங்க வேலன்ஸ் ஷெல் ஃபில்டா இருக்கணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க? as you told, by gaining the electrons or losing the electrons. ஆனா கார்பன் பாத்தீங்கன்னா, ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 6. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? K ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், L ஷெல்ல
4 electrons இருக்கும். எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருந்தா, இப்போ இவங்களோட வேலன்ஸ் ஷெல் வந்துட்டு L தான். எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருந்தா இந்த L ஷெல் ஃபில் ஆகும்? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தா நமக்கு L ஷெல் ஃபில் ஆகும்? இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ மொத்தமா 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் ஃபில்ட் ஆவாங்க. K ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே ஃபில்ட், L ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் ஃபில்டா இருப்பாங்க. ஸோ அந்த 8 எலக்ட்ரான்ஸ் வேணும்னா இவங்க கார்பன் 4 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணணும், இல்லைன்னா 4 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணணும். ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி லூஸ் பண்றது ஈஸி தான், 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி லூஸ் பண்றதும் ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி 1-2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி லூஸ் பண்ணாங்கன்னா அது அயானிக் பாண்ட்ல வரும். கோவாலன்ட் பாண்ட்ல என்ன நடக்குதுன்னா 4 எலக்ட்ரான் அவங்களால கெயினும் பண்ண முடியல, லூஸும் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஷேர் பண்றாங்க. ஸோ ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பேர் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். ஸோ 2 ஆட்டம் இருக்கு, அந்த 2 ஆட்டமும் எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ஷேர் தான் பண்றாங்க. அவங்க 2 பேருக்குமே அது காமனா இருக்கும். அந்த மாதிரி ஷேர் பண்ணி அவங்களோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல் ஃபில்டா இருந்ததுன்னா அதுதான் கோவேலன்ட் பாண்ட்னு சொல்றாங்க. ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கார்பனுக்கு வந்துட்டு 4 எலக்ட்ரான்ஸ் வெளியில இருக்கும், ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு 1 எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கும் இன்னும் 1 எலக்ட்ரான் வேணும். ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. அப்போ K ஷெல்ல 1 எலக்ட்ரான் தான் இருக்கு, ஆனா 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஹைட்ரஜன் வந்துட்டு நமக்கு கார்பன் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி 2 பேரும் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுற பாண்ட் தான் கோவேலன்ட் பாண்ட்னு சொல்றாங்க. ஸோ கோவேலன்ட் பாண்ட் could you recall? நம்ம எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ கோவேலன்ட் பாண்ட் ரீகால் பண்ண முடியுதா? எஸ், ஓகே. Catenation. So catenation and tetravalency ன்னு சொல்லி 2 unique properties கார்பனுக்கு இருக்கு. அதனாலதான் கார்பனால millions of compounds வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியுது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், கார்பன் வந்துட்டு மற்ற ஆட்டம்ஸ் கூடயும் கார்பன் கூடயும் சேர்ந்து millions of compounds ஃபார்ம் பண்ணுது. It is more than all the other atoms. இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் சேர்ந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றதை விட கார்பன் தனியா மற்ற ஆட்டம்ஸ் கூடயும் கார்பன் கூடயும் சேர்ந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த எபிலிட்டி ஆஃப் கார்பன் டு ஃபார்ம் பாண்ட்ஸ் வித் அதர் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் டு ஃபார்ம் அ லார்ஜ் மாலிக்யூல், அதை தான் கேட்டினேஷன் சொல்றாங்க. அது செயின்ஸா இருக்கலாம், பிரான்ச்டா இருக்கலாம், இல்ல ரிங் ஃபார்ம்ல கூட இருக்கலாம். வேற எந்த ஆட்டமே வந்துட்டு நமக்கு கார்பன் அளவுக்கு கேட்டினேஷனை எக்ஸிபிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது சிங்கிள் பாண்டாவும் இருக்கலாம், 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணா டபுள் பாண்ட், 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணா அது ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கேட்டினேஷன். கார்பன் கூடயே சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி பெருசா ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுதான் கேட்டினேஷன். நெக்ஸ்ட் டெட்ராவேலன்சி. டெட்ரானா என்னப்பா? What does the word tetra mean? 4. Very good. So நமக்கு கார்பன் வந்துட்டு atomic number 6. அப்போ அதோட electronic configuration 2 electron configuration 2,4. So K ஷெல்ல 2 இருக்கு, L ஷெல்ல 4 இருக்கு. So outermost shell L, so valence ஷெல்ல 4 electrons இருக்கு. அதுதான் tetravalence சொல்றாங்க. And then கார்பனால 4 bond form பண்ண முடியும். Carbon can bond with 4 other atoms of carbon or some other elements. கார்பன் வந்துட்டு கார்பன் கூட தான் சேரணும் இல்ல, ஹைட்ரஜன், குளோரின், புரோமின் கூடயும் சேரலாம். ஸோ அந்த மாதிரி 4 பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். அதை தான் வந்துட்டு டெட்ராவேலன்சின்னு சொல்றாங்க. ஸோ இட் கேன் ஆல்சோ ஃபார்ம் பாண்ட் வித் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், குளோரின். இந்த மாதிரி மோனோவேலண்டா இருக்கிறவங்க, மோனோவேலன்சி இருக்கிறவங்க கூட இவங்களால வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் கிளியரா இருக்கா? கோவேலன்ட் பாண்ட், கேட்டினேஷன், டெட்ராவேலன்சி, இது 3 கிளியரா இருக்கா? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அபவுட் கார்பன். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கார்பன் காம்பவுண்ட்ஸ் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னா வந்துட்டு சிங்கிள் பாண்ட் இருந்தா அவங்க சேச்சுரேட்டட்.
டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அவங்க unsaturated. அதுக்கும் நேம்ஸ் கொடுக்குறாங்க. if they have single bond அதை alkanes ன்னு சொல்லுவாங்க. if they have more than one bond, double bonds இருந்தா alkenes, triple bonds இருந்தா alkynes ன்னு சொல்லுவாங்க. so alkanes, alkenes, alkynes. single bond na alkane, double bond na alkene, triple bond na alkyne. Okay, so this is about the number of bonds. Hydrocarbons ன்னு சொல்றாங்களே, what does that mean? Hydrocarbons na என்னன்னு சொல்ல முடியுமா? கார்பன் எது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? ஹைட்ரோகார்பன்ஸ்னா எது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணா அத ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் கூட நமக்கு கார்பன் வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணா அததான் வந்துட்டு ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லுவாங்க. so we'll see the structures also. okay, so here நம்ம will you be my friend ன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். so அந்த கான்செப்டை நீங்க பாருங்க. நமக்கு கார்பன் வந்துட்டு இந்த மாதிரி ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணா, வெறும் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணா இததான் ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லுவாங்க. சோ கார்பன் ஹைட்ரஜன் கூட மட்டும் ஃபார்ம் பண்ணாது, மற்ற ஆட்டம்ஸ் கூடயும் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, சோ கார்பன் ஆல்சோ பாண்ட்ஸ் வித் அதர் எலிமெண்ட்ஸ், வேற எலிமெண்ட்ஸ் கூடயும் அவங்களால பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். சோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன? ஹாலஜன்ஸ் கூட பண்ணலாம், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். ஸோ இந்த மாதிரி மற்ற எலிமெண்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஹைட்ரஜன் கூட தான் நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். ஆனால் கார்பன் ஹைட்ரஜனை தவிர மற்ற ஆட்டம்ஸ் கூடயும் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜனை இல்லை மோர் தேன் ஒன் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஒரு எலிமெண்ட் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா, இங்க பாருங்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி OH ஒரு குரூப் வந்துட்டு அங்க ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி வேற ஒரு எலிமெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னா அத ஹெட்டிரோ ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஹெட்டிரோனா என்ன? ஒரு டிஃபரெண்ட் ஆட்டம். எல்லாமே ஹைட்ரஜனா இருக்கு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இல்ல ரெண்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி வேற ஒரு எலிமெண்ட் அங்க ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா அததான் ஹெட்டிரோ ஆட்டம்னு சொல்றாங்க. ஹெட்டிரோனா டிஃபரெண்ட். அண்ட் தென் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஒரே ஒரு எலிமெண்ட் வந்துட்டு இந்த ஒரு எலிமெண்ட் ரீப்ளேஸ் பண்ணதுனால இதோட ஃபுல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியே வந்துட்டு மாறுதுன்னு சொல்றாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியே அந்த ஒரு எலிமெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் and the group containing will give specific properties to the compound. எவ்வளோ பெரிய செயினா இருந்தாலும் ஓகே, எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரே ஒரு எலிமெண்ட் வந்துட்டு அது ஃபுல்லா அதோட ஸ்பெசிபிக் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு அது வந்துட்டு டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை தான் எல்லாமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி வர எலிமெண்ட்டை ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்றாங்க. OH is the functional group. What is the name given to the functional group? OH. OH na enna ஞாபகம் இருக்கா? OH alcohol. very good. அப்ப இப்ப என்ன ஆயிடுதுன்னா இது ஆல்கஹாலா மாறிடுது. சோ ஸ்டார்டிங்ல அது ஆல்கஹாலா இல்ல, ஆனா ஒரே ஒரு ஹைட்ரஜன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் ரீப்ளேஸ் பண்ணதுனால அது மொத்தமும் இப்போ ஆல்கஹால் குரூப்பா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. So we have halogens, chlorobromo, alcohol இருக்கு, aldehyde இருக்கு, ketone இருக்கு, carboxylic acid இருக்கு. நமக்கு halogens chlorobromoனா நமக்கு Cl, Br, chlorona Cl, bromina Br ன்னு denote பண்ணுவோம். alcohol groupனா OH ன்னு இருக்கும். aldehydeனா CHO group, ketoneனா C double bond O group, carboxylic acidனா COOH group. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா அந்த எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியே மாறிடும் சொல்றாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேலன்சி. எவ்வளோ வேலன்சி ஃப்ரீயா இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் எந்த குரூப் வந்துட்டு அட்டாச் ஆகுங்கிறத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு ஒரே ஒரு வேலன்சினா வந்துட்டு நமக்கு ஆக்சிஜன், குளோரோப்ரோமோ, ஆல்கஹால் குரூப் அந்த மாதிரி ஒரு வேலன்சி பொறுத்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இஸ் திஸ் கிளியர் அபவுட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்? ஸோ நம்ம வந்துட்டு அதோட யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்துடலாமா?
Yes, okay. So the next one is homologous series. Homona என்னப்பா? Heterona different ன்னு சொன்னேன். Homona the word homo means same. Very good. Okay, so homona நமக்கு same. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. CH3OH C2H5OH இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன காமனா இருக்குன்னா ஆல்கஹால் குரூப் காமனா இருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 2 3 4 ஹைட்ரஜனும் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா இங்க எல்லாத்துக்குமே என்ன காமனா இருக்கு? ஆல்கஹால் குரூப் காமனா இருக்கு. அதுதான் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு இப்போ நமக்கு சொல்ல போகுது. டிசைட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ். எவ்வளோ கார்பன் இருந்தா என்ன, எவ்வளோ ஹைட்ரஜன் இருந்தா என்ன, ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப் அங்க இருக்கு. அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி a series of compounds, நிறைய compounds இருக்கு இல்லையா? So a series of compounds with same functional group. Series of compounds, same functional group. Homoனாலே என்ன? Same ன்னு அர்த்தம். So a series of compounds with same functional group வந்துட்டு if they substitute the hydrogen and the hydrogen substitute பண்ணாங்கன்னா அததான் homologous series ன்னு சொல்றாங்க. So homologous series na same. Example, you have alkane, alkene, alkyne groups எல்லாம் இருக்கு இல்லையா? So அவங்க எல்லாமே வந்துட்டு homologous series. ஏன்னா alkanesனா எல்லாமே single bond இருப்பாங்க, alkenesனா எல்லாம் double bond, alkynesனா எல்லாம் triple bond இருப்பாங்க. So they have got some similarities. So this is about homologous series. The last one is nomenclature. எப்படி நேம் பண்ணணும்? நேம் பண்றதுல first step என்ன? Identify the number of carbon atoms. 1 na meth, 2 na eth, 3 na prop. So இதை வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். So first எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நேம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அது என்னவா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஹாலோ ஆல்கேனா இருந்தா, குளோரோ புரோமோவா இருந்தா அவங்க ப்ரிஃபிக்ஸ் தான் ஆட் ஆவாங்க. ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம சஃபிக்ஸ்ல ஆட் பண்ணுவோம். ஆல்கஹால்னா OL, ஆல்டிஹைட்னா AL, கீட்டோன்னா ONE, carboxylic acid na OIC acid in முடியும். Then alkane na ANE in முடியும். Alkene na ENE in முடியும். Alkyne na YNE in முடியும். So இந்த prefix suffix எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். So first one எவ்வளோ carbon atoms இருக்குன்னு கவுண்ட் பண்றோம். Second thing prefix suffix வந்துட்டு பார்த்துக்கணும். அந்த suffixலையும் ஓகே நமக்கு வரப்போற suffix அதோட first letter vowel-ஆ இருந்ததுன்னா, அதோட first letter vowel-ஆ இருந்ததுன்னா நம்ம நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி எழுதிருப்போம் இல்லையா? ஏன், ஈன், ஒய்என்னு சொல்லி அந்த ஈய வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, ப்ரோபேன்ல இருக்கிற இ கீட்டோன் குரூப் கூட சேருது. ஸோ கீட்டோனோட சஃபிக்ஸ் என்ன? ONE. ஓங்கிறது வவல். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஈய வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ ப்ரோபெனன்னு வரும். ரிமெம்பர் திஸ். ஸோ மேக்ஸிமம் நமக்கு எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்ஸுமே சஃபிக்ஸ்ல வர்றது வந்துட்டு வவலா தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த ஈய வந்துட்டு கேன்சல் பண்ணி தான் இது கூட ஜாயின் பண்ணணும். ஸோ ஹியர் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். சேச்சுரேட்டடா இருந்தாங்கன்னா சிங்கிள் பாண்ட்னா வந்துட்டு ஏன்னு எழுதணும். ஓகே, டபுள் பாண்ட்னா வந்துட்டு ஈன் ஒய்என்இ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சேச்சுரேட்டட்னா ஏஎன்இ, அன்சேச்சுரேட்டடா இருந்தாங்கன்னா டபுள் பாண்ட் இருந்தா இஎன்இன்னு முடியும், ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஒய்என்இன்னு முடியும். ஓகே, so this is about the nomenclature. so இங்க வந்துட்டு நேமிங் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க பாருங்க எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? 1 2 3. அப்போ நமக்கு மெத் எத் ப்ரோப்பன் வரும். ஸோ இங்க நமக்கு ப்ரோப்பன் வந்திருக்கு. எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு, அதனால ஏன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ குளோரோங்கிற ஒரு எலிமெண்ட் வந்துட்டு அங்க ஆட் ஆயிருக்கு. ஸோ ப்ரிஃபிக்ஸ்ல ஆட் பண்ணணும், குளோரோ ப்ரோபேன். ஸோ உங்களுக்கு இந்த நேமிங் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம இந்த நேமிங்கே வந்துட்டு 2 கிளாஸஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யூ ரிமெம்பர் தீஸ் நேமிங்? இஸ் திஸ் கிளியர்? ஸோ நான் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஓவரால் ஐடியா மாதிரி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? Shall we discuss the questions now? So இதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. Then we have ethanol, ethanoic acid. அது questionலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சோப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, டிடர்ஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதும் நம்ம புக் பேக் questionலயே டிஸ்கஸ் பண்ணிடுவோம்.
So this is about the basics of carbon and its compounds. Now we'll move on to the questions. Okay, ethane. So ethane C2H6. So C2 na 2 carbon எழுதணும், ஒரு கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கும். So 1 2 3 இங்க ஒன்னு இருக்கு, 1 2 3 இங்க ஒன்னு இருக்கு. So hydrogen. Now the question is, with the molecular formula, guess the number of covalent bonds. எவ்வளோ covalent bond இருக்கு? எவ்வளோ covalent bond இருக்கு? நான் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன் இல்லையா? ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கார்பனை எழுதணும், ஒரு கார்பனுக்கும் 4 பாண்டை வந்துட்டு ட்ரா பண்ணுங்க, and then ஹைட்ரஜனோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் அது சப்ஸ்டிடியூட் பண்ணணும். So count and tell me the number of bonds here. எவ்வளோ bonds இருக்கு? Let me count. 1 2 3 4 5 6 7 bonds தானே இருக்கு. ஒரு கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கணும், because they can share 4 electrons. இந்த கார்பனுக்கும் நமக்கு இங்க பாண்ட் இருக்கு. So இந்த கார்பனுக்கு 1 2 3 4 இருக்கு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற நமக்கு இன்னொரு கார்பனுக்கும் 1 2 3 4 bonds இருக்கு. So the answer is 7 covalent bonds. Is it clear? ஏன் 8 இல்லாம 7 வருதுன்னு புரிஞ்சுதா? ஏன்னா 2 கார்பனும் ஒரு பாண்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. Is it clear how 7 covalent bonds? இது வந்து நிறைய தடவை questionல கேட்டிருக்காங்க. previous year question paperல இந்த questions வந்துட்டு நிறைய தடவை repeat ஆயிருக்கு. How many covalent bondsங்கிற question. Okay. So next one, butanol is a 4 carbon compound. Meth, eth, prop, but. So butனாலே நமக்கு 4 carbon atoms இருக்கு. இதோட functional group என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, buteங்கிறது வந்துட்டு நமக்கு 4 ன்னு தெரியுது. ONE ன்னு முடியுது. அப்போ என்ன functional group? Carboxylic acid, aldehyde, ketone, alcohol. What's the answer? Yes, good. Ketone, ONE. So ketone is the answer. Yes. While cooking, if the bottom of the vessel is getting blackened on the outside, நமக்கு வந்துட்டு அடிப்பிடிச்சுல அப்படியே வந்துட்டு black color ஆயிடும். சில வெசல்ஸ்க்கு தான் ஆகும், எல்லாத்துக்குமே ஆகாது. So இது என்ன reason? Food is not cooked completely. The fuel is not burning completely. The fuel is wet. The fuel is burning completely. எதனால இப்படி நடக்குது? நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வெரி குட். The fuel is not burning completely. நம்ம அந்த பர்னர்ல இருக்கிற ஹோல்ஸ் ஏதாவது வந்துட்டு அடைஞ்சிருந்தா அப்போ உள்ள இருந்து வர கேஸ் வந்துட்டு நமக்கு ஃபுல்லா வந்துட்டு ரீச் ஆகாது. அப்போ ரொம்ப கம்மியா, இட்ஸ் நாட் பர்னிங் கம்ப்ளீட்லி. அதனாலதான் வந்துட்டு அந்த ரியாக்ஷன் பிளாக் கலர்ல மாறுது. ஸோ வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் the nature of the covalent bond using the bond formation in CH3Cl. So CH3 ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. So நம்ம கார்பன் எழுதிக்கலாம். ஒரு கார்பன் ஆட்டம்க்கு 4 bonds வந்துட்டு இருக்கணும். So see here 1 2 3 4 H3. அப்போ 3 ஹைட்ரஜன் வரும். Then ஒரு குளோரின் இருக்கு. So ஒரு குளோரின் வந்துட்டு எழுதியிருக்கோம். So covalent bond வந்துட்டு அதோட நேச்சரை இந்த பாண்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. First covalent bond என்னன்னு எழுதணும். So covalent bond என்ன? It is formed by sharing of electrons. அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரான் ஷேர் பண்ணும்போது they'll complete their outermost shell. அவங்க outermost shell கம்ப்ளீட் பண்றதுக்காக எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் covalent bond. So அது first point. CH3Cl வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன்ல வந்துட்டு 6 atoms இருக்கு. ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. குளோரின்ல 17 atoms இருக்கு. அப்போ அவங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? K ஷெல்ல 2 electrons and then L ஷெல்ல 4 electrons. அப்போ கார்பனுக்கு இன்னும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும் so that they become completely filled? How many electrons is required for the carbon to be completely filled? 4. Yes. Okay. Good. ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ எலக்ட்ரான் வந்தா K ஷெல்ல அவங்க completely filled-ஆ இருப்பாங்க? எவ்வளோ எலக்ட்ரான் வேணும்? ஹைட்ரஜன் வந்துட்டு completely filled-ஆ இருக்கணும்னா K ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கிடைச்சா அவங்க கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆக முடியும்? ஹைட்ரஜன் K ஷெல் L ஷெல்னு பார்த்தோம் இல்லையா? K ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்ட்?
2 electron இருந்தா completely filled. L shell 8 electrons இருக்கணும். Yes, 1 இருந்தா fill ஆவாங்க. Chlorine 17. அப்போ K shell 2 இருக்கு, L shell 8 இருக்கு, இப்போ M shell 7 இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு electrons கிடைச்சா வந்துட்டு completely fill ஆவாங்க? Chlorine க்கு இன்னும் எவ்வளவு electrons வேணும் so that they become completely filled? அதுக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும். ஸோ தேல் பி கம்ப்ளீட்லி ஃபில்ட். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா கார்பன் வந்துட்டு அதோட 4 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ண போகுது. எது கூட? 3 ஹைட்ரஜன் ஆட்டம் கூடயும் ஒரு குளோரின் ஆட்டம் கூடயும். அப்போ ஹைட்ரஜனும் நமக்கு ஃபில் ஆயிடும், குளோரினும் ஃபில் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணி எல்லாரோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லும் ஃபில் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா we can count 2 4 6 8. குளோரின் ஃபில் ஆயிடுச்சு, இங்க 2 இருக்கு, ஹைட்ரஜன் ஃபில் ஆயிடுச்சு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, ஹைட்ரஜன் எல்லாம் ஃபில் ஆயிட்டாங்க. கார்பன் 2 4 6 8. ஸோ கார்பனும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் தென் CH3Cl பாண்ட் ஃபார்மேஷனை வச்சு கோவேலன்ட் பாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ் திஸ் கிளியர்? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி? Okay. So next one, draw the electron dot structure. So electron dot structure draw பண்ண சொல்லியிருக்காங்க. So for ethanoic acid, propanol, and then hydrogen sulfide, fluorine க்கு draw பண்ண சொல்லியிருக்காங்க. So here is the structure. So எத்தனை எவ்வளோ carbon atoms இருக்கணும்? எத்தனை எவ்வளோ carbon atoms இருக்கணும்? எத்தனை எவ்வளோ carbon atoms இருக்கணும்? You remember that? Meth, eth, yes. 2 carbon atoms இருக்கு. நமக்கு acidனா வந்துட்டு COOH group. So COOH group வந்துட்டு இருக்கு. And then நமக்கு remainingல வந்துட்டு hydrogen fill ஆயிடும். So this is the structure. So இதுக்கு electron dot structure draw பண்ண சொல்லியிருக்காங்க. So first carbon எழுதுறீங்க. கார்பன்ல வந்துட்டு நமக்கு 4 atoms வந்துட்டு share ஆகும். 4 bonds form ஆகும். So இங்க hydrogen இருக்கா? hydrogen ஒரு electron share பண்ணும். Oxygen பாத்தீங்கன்னா அதுக்கு மொத்தமா வந்துட்டு 6 electrons இருக்கும். So the atomic number of oxygen is 8. அப்போ 2 electrons in K shell, 6 electrons in the valence shell இருக்கும். அப்போ இன்னும் எவ்வளோ electrons கிடைச்சா அவங்களால completely fill ஆக முடியும்? valence shell 6 இருக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ electrons அவங்களுக்கு வேணும் to become completely filled? 2 electrons வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க? ஆக்சிஜன் 2 electrons ஷேர் பண்றாங்க, கார்பன் கிட்ட இருந்து 2 electrons வாங்கிக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆக்சிஜனும் ஃபில் ஆயிடும், கார்பனும் ஃபில் ஆயிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கார்பன் கூட ஒரு எலக்ட்ரானையும் ஹைட்ரஜன் கூட ஒரு எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணுது. ஸோ நம்ம எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பரை எழுதிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ நார்மலா ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணிட்டு and then you're coming to the atomic number. எவ்வளோ electrons வேணும்? ஸோ அவ்வளோ electrons ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு எவ்வளோ electrons வேணுமோ அவ்வளோ electrons ஷேர் பண்ணணும். ஒரே இடத்துல ஷேர் பண்ணணும் இல்லை, நமக்கு நிறைய ஆட்டம்ஸ் இருந்தால் தனித்தனியாகவும் ஷேர் பண்ணலாம். இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று தனித்தனியா ஷேர் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை ஒரே எலிமெண்ட் கூடயும் ஃபுல்லா ஷேர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ட்ரா த எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். And then here startingலையும் நம்ம கோவேலன்ட் பாண்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ரோபெனன், மெத் எத்து ப்ரோப். ஸோ ப்ரோப்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ONe, C double bond O, அதுதான் நமக்கு ONe குரூப். ஸோ அதே மாதிரி கார்பனை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹைட்ரஜன் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸி, ஒரு ஆட்டம் தான். ஸோ ஹைட்ரஜனை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜனுக்கு வாங்க. டபுள் பாண்ட் இருக்குன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது? டபுள் பாண்ட் இருந்தா எவ்வளோ எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும்? So double bond இருக்கு, which means it has to share 2 electrons. So பாருங்க, ஆக்சிஜன் இங்க 2 electrons ஷேர் பண்ணிருக்கு, கார்பன் 2 electrons ஷேர் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட். ஸோ நமக்கு இதுதான் வந்துட்டு ஃபார்முலா ஃபார் ஹைட்ரஜன் சல்ஃபைட். ஸோ நமக்கு சல்ஃபைட் வந்துட்டு வேலன்ஸ் ஷெல்ல 6 electrons இருக்கும்.
அப்போ அதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ 2 ஹைட்ரஜன் கிட்டயும் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி இவங்க கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிராங்க. அதே மாதிரி நமக்கு ஃப்ளூரின். ஸோ ஃப்ளூரின்ல வேலன்ஸ் ஷெல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 4 6 7 இருக்கு. ஸோ இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும். ஸோ அதனால தான் Fன் இல்லாம நமக்கு F2ன்னு மாலிக்யூலா இருக்கும். குளோரினும் அதே மாதிரி Cl2ஆ தான் இருக்கும். ஏன்னா அப்போதான் அவங்க வேலன்ஸ் ஷெல் வந்துட்டு ஃபில்ட் ஆகி இருப்பாங்க. Got an idea how to draw electron dot structure? ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஒன்று ஃபார்முலா எழுதலாம், இல்லை ஃபார்முலா எழுதாம டைரக்டா வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா எழுதினா என்ன அட்வான்டேஜ்னா சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டான்னு ஈஸியா தெரிஞ்சுட்டு அதுக்கு அக்கார்டிங்கா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த மெத்தட் ஈஸியா இருந்தாலும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் ஒன் ஹோமோலோகஸ் சீரீஸ்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோமோலோகஸ்னா என்ன? சேம். It is the series or a group of compounds with a similar structure இல்லைன்னா similar chemical properties. நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள்ல ஆல்கஹால் பார்த்தோம். similar chemical properties இருந்தாங்க. ஸோ அவங்க ஹோமோலோகஸ் சீரீஸ். இல்லைன்னா similar structure இருந்தாலும் இல்ல அவங்க சக்சசிவ் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு if they differ by CH2 group அவங்களையும் ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்னு சொல்லலாம். 3 டெஃபினேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அவங்களுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமா இருந்தாங்கன்னா அவங்க ஒரே குரூப்ல போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் ஹோமோலோகஸ் சீரீஸ். இல்ல அவங்க ஸ்ட்ரக்சர் சேமா இருந்தது, செயினா இருக்காங்க, பிரான்ச்டா இருக்காங்க, அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் சேமா இருந்தாலும் அவங்க ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் இஃப் தே டிஃபர் பை அ CH2 குரூப். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா கார்பன் 1 இருக்கு, ஹைட்ரஜன் 4 இருக்கு. இங்க கார்பன் 2 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர்? நம்ம இதுக்கும் டிஃபரன்ஸ் C, இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு 2. ஸோ CH2 குரூப்பால டிஃபர் ஆகுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ இதையும் இப்போ கம்பேர் பண்ணலாம். C2 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு, இங்க C3 இருக்கு, ஹைட்ரஜன் 8 இருக்கு. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு, 2 ஹைட்ரஜன். ஸோ CH2 குரூப். இந்த மாதிரி சக்சசிவா வர காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஒரே காம்பவுண்டால டிஃபர் ஆனாங்கன்னா அவங்களையும் நம்ம ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஆல்கேன் குரூப்புக்கான எக்ஸாம்பிள். பிகாஸ் தே வில் ஃபார்ம் சிங்கிள் பாண்ட். இதே மாதிரி ஆல்கேன் குரூப்பும் இருக்கு, ஆல்கைன் குரூப்பும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹோமோலோகஸ் சீரீஸ். நெக்ஸ்ட் ஒன், எத்தனாலுக்கும் எத்தனாயிக் ஆசிடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ நமக்கு கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதுல நம்ம மெயினா எத்தனாயிக் ஆசிட் பத்தி தான் இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதோட மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு இங்கேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட், எத்தனால் லிக்விடா இருக்கும். இட் இஸ் யூஸ்ட் மேக்ஸிமம் இன் ஆல்கஹால்ஸ். ஏன் இதை மெடிசன் காஃப் சிரப்ல கூட யூஸ் பண்றாங்க? ஏன் காஃப் சிரப்ஸ்ல எல்லாம் இது யூஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் சால்வெண்ட். இது வெரி குட் சால்வெண்ட், அதனால இது காஃப் சிரப்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. எத்தனாயிக் ஆசிட் ஜென்ரலா லிக்விடா இருக்கும், ஆனா விண்டர்ல வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடும். another name for ethanoic acid வந்துட்டு நமக்கு அசிட்டிக் ஆசிட். ஸோ அது ஃப்ரீஸ் ஆகுறதுனால கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? Are you able to recall all these? ethanol, ethanoic acid, acetic acid, அது ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த இமேஜ் எல்லாம் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா? எஸ். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா it will have a sweet smell, ethanol. ஆனா இங்க வினிகர் ஸ்மெல் வரும். வினிகர் அசிட்டிக் ஆசிட்னாலே என்ன? வினிகர் ஸ்மெல் வரும். ஸோ மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்டை பத்தி நம்ம எங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல பார்த்துருப்போம். ஹை பிளாக் ஸ்பாட். ஸோ நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல எத்தனால், எத்தனாயிக் ஆசிடோட மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ எத்தனாலுக்கு 156, எத்தனாயிக் ஆசிட்க்கு 290, பாய்லிங் பாயிண்ட் 351, இதுக்கு 391. So based on physical properties, இதுதான் difference. எத்தனாலுக்கும் எத்தனாயிக் ஆசிட்க்கும் based on the physical properties, this is the difference. chemical property வச்சு ஏதாவது ஒரு basic difference சொல்ல முடியுமா? one basic difference. எத்தனாலுக்கும் எத்தனாயிக் ஆசிட்க்கும் chemical property பேஸ் பண்ணி ஒரு basic difference வேர்ட்ல இருந்தே நம்ம சொல்ல முடியும். என்ன குரூப்ல வருவாங்க அதை வச்சே நம்ம சொல்ல முடியும். அதுதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துட்டு மெயினா வந்துட்டு ஆக்ட் ஆக போகுது. which group do they belong to? எத்தனால் எந்த குரூப்பை பிலாங் பண்ணும், எத்தனாயிக் ஆசிட் எந்த குரூப்பை பிலாங் பண்ணும்.
Yes, very good. Ethanol, alcohol group. Ethanoic acid வந்துட்டு acid group. So நம்ம acid இருந்தாங்கன்னா blue litmus paper வச்சு check பண்ணா it will change into what color? Red acid danger ன்னு சொல்லியிருந்தேன். acid, so blue litmus paper வச்சு check பண்ணும்போது red மாறும். ethanol acid கிடையாது, so changes இல்ல. So ethanolனா வந்துட்டு they belong to the alcohol group. இது belong to acid group. அது ஒரு difference. Second difference in the litmus test எழுதிக்கலாம். Third difference sodium hydrogen carbonate test. நமக்கு alcohol வந்துட்டு react ஆகாது, நமக்கு ஈக்குவேஷனே இருக்காது. ஓகே, they won't react. ஆனா ethanoic acid வந்துட்டு sodium hydrogen carbonate கூட react ஆகும். sodium hydrogen carbonate கூட நமக்கு ethanoic acid react ஆகும். அப்படி react ஆகும்போது நமக்கு water and carbon dioxide வரும். ஸோ அப்போ நமக்கு அங்கேருந்து நுர மாதிரி வரும் இல்லையா? you'll have a brisk effervescence. எதனாலன்னா due to the carbon dioxide. நம்ம வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் பண்ணும்போது கொஸ்டின் அப்படியே மேலே வரும் இல்லையா? have you noticed that 7up Sprite அந்த மாதிரி நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே கொஸ்டின் மேலே நுர வரும் இல்லையா? எதனால அந்த மாதிரி நுர வருதுன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால. ஸோ நமக்கு இங்க ஆசிட் கூட சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சேரும்போது அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. அது வெளியில வருதுங்கிறத நம்ம எதை வச்சு சொல்றோம்னா the brisk effervescence, அந்த நுர வரதை வச்சு தான் சொல்றாங்க. Okay, so this is about the difference in physical property and chemical property. ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க, இது ஒரு important question. Okay, then next one, how does micelle formation take place when soap is added to water? Will a micelle be formed in any other solvents? இப்போ ஒரு சோப் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ரெண்டு எண்ட் இருக்கும். ஒரு எண்ட் ஹைட்ரோஃபிலிக், இன்னொரு எண்ட் ஹைட்ரோபோபிக். ஃபிலிக்னா இட் லவ்ஸ் வாட்டர். ஒரு எண்ட் வந்துட்டு இட் லவ்ஸ் வாட்டர், ஸோ அது வாட்டர் கூட சேரும். ஃபோபிக்னா ஃபியர், இல்லைன்னா பிடிக்காது, இட் ஹேட்ஸ் வாட்டர். ஸோ ஒரு எண்ட் வந்துட்டு என்ன பண்ணும்? வாட்டர் கூட இன்டராக்ட் பண்ணும். ஒரு எண்ட் வந்து வாட்டர் கூட இன்டராக்ட் பண்ணாது. இதுதான் சோப்போட நேச்சர். இந்த நேச்சர் இருக்கிறதுனாலதான் மிசிலின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாங்க. அது என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் குவெஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். மிசிலி ஃபார்மேஷன் எப்போ நடக்கும்? சோப் வந்துட்டு வாட்டர் கூட ஆட் பண்ணும் போதுதான். ஏன் அந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்குது? ஏன்னா நமக்கு சோப்ல வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் செயின் இருக்கு. அதுல ஒன்னு ஹைட்ரோபோபிக், அதாவது வாட்டர் ரிப்பலிங், அவங்களுக்கு வாட்டரை பிடிக்கல. அண்ட் தென் இன்னொன்னு வந்துட்டு நமக்கு வாட்டர் அட்ராக்டிங், ஹைட்ரோபிலிக். ஓகே, ஸோ நமக்கு இந்த சோப் வந்துட்டு வாட்டர்ல வந்துட்டு இன்சால்யூபிளா இருப்பாங்க. ஸோ இன்சால்யூபிளா இருக்கும்போது அவங்க ரெண்டு எண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு எண்ட் வந்துட்டு வாட்டர் ஹேட்டர், இன்னொரு எண்ட் வந்து வாட்டர் லவர். ஓகே, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு எண்ட் வந்துட்டு சாலிபிளா இருக்காது, இன்னொரு எண்ட் சாலிபிளா இருக்கிறதுனால நமக்கு வாஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேற ஏதாவது வாட்டருக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது சால்வென்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் யூஸ் பண்ணோம்னா அங்க வந்துட்டு சோடியம் சால்ட் இல்ல, ஸோ அது டிசால்வே ஆகாது. இதுக்கு ரெண்டு எண்ட் இருக்கு, அந்த ரெண்டு எண்டும் வாட்டர் கூட தான் இன்டராக்ட் பண்ணும். வேற ஏதாவது சால்வெண்ட் எடுத்தோம்னா அது கூட இன்டராக்ட் பண்ணாது, which means they do not dissolve. லைக் பண்ணாதான் டிசால்வ் ஆவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நேச்சர்ல வந்துட்டு ஒரே மாதிரி இல்லைன்னா டிசால்வ் ஆக மாட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் why they react with water and why they don't react with any other solvents. Yes, clear? Okay, next one. Carbon and its compounds are used as fuels for most application. நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸ் கூட it is a natural gas, அங்கேயும் கார்பன் இருக்கு. ஸோ ஏன் கார்பனை யூஸ் பண்ணணும்? மெயின் ரீசன், it gives a large amount of heat during combustion. கம்பஷன்னா என்ன? பர்னிங். பர்ன் பண்ணும்போது ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கார்பன் ஆக்சிஜன் கூட வந்துட்டு ரெடியா ரியாக்ட் ஆகும், நிறைய ஹீட் எனர்ஜியை வந்துட்டு வெளியில வந்துட்டு நமக்கு எமிட் பண்ணும். அதனால இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபியூவல்ஸ். ஸோ மேக்ஸிமமா எல்லா ஃபியூவல்ஸ்லயுமே நமக்கு கார்பனோட காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க because of its combustion property and it releases a large amount of heat. So next question, explain the formation of scum
when hard water is treated with soap. இதுக்கு நான் இமேஜ் கூட காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம சோப் வந்துட்டு பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணும்போது அந்த பிளாக் கலர்ல ஒயிட் பேட்சஸ் மாதிரி நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? மெயினா பிளாக் கலர் ட்ரெஸ்ல இதை நோட்டீஸ் பண்ண முடியும். ஒரு பிளாக் ஜீனோ இல்ல ஏதாவது ஒரு ஷர்ட்டோ அம்மா சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டாங்கன்னா உப்பு தண்ணியில அதை வந்துட்டு காய போட்டதுக்கு அப்புறம் எடுக்கும் போது அங்க ஒயிட் கலர்ல இருக்கும். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஒயிட் கலர் லேயர் என்னன்னா நமக்கு சோப் வந்துட்டு அந்த உப்பு தண்ணி கூட சேரும் போது நமக்கு ஹார்ட் வாட்டர்ல வந்துட்டு கால்சியம் மெக்னீசியம் இருக்கு. ஹார்ட் வாட்டர் இஸ் நத்திங் பட் சால்ட் வாட்டர். அங்க கால்சியம் மெக்னீசியம் இருக்கு. அப்போ நம்ம சோப் வந்துட்டு இந்த கால்சியம் மெக்னீசியம் கூட ரியாக்ட் ஆகுது. சோ நம்ம உப்பு தண்ணி கூட என்ன பண்ணுது? நமக்கு இந்த சோப் ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது ஒரு இன்சால்யுபிள் precipitate. Precipitateனா இன்சால்யுபிள் சப்ஸ்டன்ஸ். அந்த இன்சால்யுபிள் சப்ஸ்டன்ஸை தான் வந்துட்டு ஸ்கம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இன்சால்யுபிளா இருக்கிறதுனால தான் நம்ம ட்ரெஸ்ல வந்துட்டு அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கு. அப்படியே சோப்பும் திட்டா அங்க நிக்கும் இல்லையா? இதுதான் ரீசன். ஸோ நம்ம மெயினா சோப் வந்துட்டு உப்பு தண்ணியில அவ்வளோவா எஃபெக்டிவா இருக்காது. நல்ல தண்ணியில தான் வந்துட்டு சோப் வந்துட்டு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஹார்ட் வாட்டர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணா இட் வில் பி எஃபிஷியன்ட் டு வாஷ் த கிளாத்ஸ். சோப் யூஸ் பண்ண முடியல ஏன்னா அது திட்டா இருக்குது, ஒரு ஒயிட் லேயர் ஃபார்ம் பண்ணுது. Yes, we can use detergents. Very good. So நம்ம ஹார்ட் வாட்டர்லயும் டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு ஜெனரலா வாஷ் பண்றதுக்கு உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அம்மா டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணா ஹார்ட் வாட்டர் கூட கம்பைன் ஆகாது, சால்ட் கூட வந்துட்டு கம்பைன் ஆகாது. ஸோ precipitate ஃபார்ம் ஆகாது. ஆனா சோப் வந்துட்டு நமக்கு உப்பு தண்ணி கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது precipitate ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What change will you observe if you test the soap with a litmus paper? Red or blue ஆன்னு சொல்றாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ரெட் வச்சு நம்ம செக் பண்ணும்போது ப்ளூவா மாறுது. ஸோ பி ப்ளூ கலர்ல மாறுச்சுன்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த சோப்? ரெட்னா டேஞ்சர் ஆசிட். அப்போ ப்ளூ கலர்ல மாறுச்சுன்னா சோப்போட நேச்சர் என்ன? பேஸ். எஸ், ப்ளூ பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது நமக்கு பேஸ். அதனால சோப் எல்லாமே நமக்கு பேஸ். எஸ், குட், பேசிக். அதனால நம்ம ஒரு ரெட் லிட்மஸ் பேப்பரை வச்சு செக் பண்ணும்போது அது ப்ளூவா மாறிடும். ப்ளூ லிட்மஸ் பேப்பர்ல வந்துட்டு எந்த சேஞ்சஸ்மே நடக்காது. இட் வில் ரிமைன் தி சேம். ஸோ இதை வச்சு நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் we can test if it is acidic or basic. Soap வந்துட்டு பேஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What is hydrogenation? What is this industrial application? So hydrogenation நாலே என்ன? Addition of hydrogen. Hydrogenation, addition of hydrogen. So நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறோம், அது கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா unsaturated compound saturated-ஆ மாறிடும். unsaturated-னா என்ன? டபுள் இல்லைன்னா ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா அவங்க unsaturated. அவங்க ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆனாங்கன்னா அவங்க சேச்சுரேட்டடா மாறிடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஹைட்ரஜனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது? unsaturated ஹைட்ரோகார்பன் saturated ஹைட்ரோகார்பனா மாறுது. இதுதான் ஹைட்ரஜனேஷன். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா this will take place in the presence of a catalyst. Catalystனா என்ன? They will help to speed up the reaction. ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, நமக்கு நிக்கல் கேட்டலிஸ்ட் இருக்கு, ஆனா நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட்ல நிக்கல் இருக்கா? நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட்ல நிக்கல் ஃபார்ம் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ? நமக்கு கிடைச்ச காம்பவுண்ட்ல நிக்கல் ஃபார்ம் ஆயிருக்கா? இல்ல. அதுதான் கேட்டலிஸ்டோட அட்வான்டேஜ். அவங்க ரியாக்ஷனை ஃபாஸ்டா நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா ரியாக்ஷனுக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ தே won't interfere in the reaction. இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா this is used in the preparation of ghee or oils. அங்கதான் யூஸ் பண்ணுவாங்க. It is used in the preparation of ghee and oils. This is about hydrogenation and its industrial applications. Okay, so hope this is clear. So next one, which of the following hydrocarbon will undergo addition reaction?
நம்ம இப்போதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஹைட்ரஜனேஷன் என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ எதுல நடக்கும்? அன்சாச்சுரேட்டடா இருந்தா மட்டும்தான் நடக்கும். So it will take place only in unsaturated hydrocarbons. So நமக்கு saturated வந்துட்டு நடக்காது. So நமக்கு C3H6 C2H2 தான் unsaturated சொல்றாங்க. எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். So பாருங்க, first C2H6 இருக்கா, 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. நம்ம 2 கார்பன் ஆட்டம் டிரா பண்ணிக்கலாம். ஒரு கார்பன் ஆட்டம்க்கு எவ்வளோ bonds இருக்கும்? Each carbon atom will have how many bonds? எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்கும் ஒரு கார்பன் ஆட்டம்க்கு? 4 பாண்ட். ஸோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த கார்பன் ஆட்டம் 1 2 3, இது ஒரு 4. அதே மாதிரி இந்த கார்பன் ஆட்டம்க்கு 1 2 3 4. ஸோ ஹைட்ரஜன் 6 இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6. இங்க எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ இதுல அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. எங்க அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும்? டபுள் பாண்ட் இல்ல ட்ரிபிள் பாண்ட் இருந்தாதான் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ C3H8 பார்க்கலாம். ஸோ C3H8ல 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம 4 பாண்ட்ஸ் ட்ரா பண்ணோம்னா, ஸோ ஹைட்ரஜன் வந்துட்டு 8 இருக்கு. ஸோ see here also it is completely single bond. ஸோ இங்கேயும் நமக்கு நடக்காது. C3H6 இது ஒன்ன பார்த்துடலாம். ஸோ C3 இருக்கு, H வந்துட்டு 6 தான் இருக்கு. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் இங்க நமக்கு 6 தான் இருக்கு. ஸோ here you have 1 2. ஓகே, ஸோ நமக்கு ஹைட்ரஜன் இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. ஓகே, இங்க வந்துட்டு நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ here you will have a double bond. அப்போ நமக்கு கார்பனுக்கு இங்க 1 2 இங்க 3 ஆயிடும். ஸோ இந்த கார்பனுக்கு வந்துட்டு ஒரு டபுள் பாண்ட், அப்போ 1 2 3 ஆயிடும். ஓகே, ஸோ நமக்கு இங்க மொத்தமா 6 ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ here you will have a hydrogen. ஸோ here you will have a hydrogen. ஸோ இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு C3H6. ஸோ நமக்கு இங்க மொத்தமா 1 2 3 4 ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு சாரி, இங்க நமக்கு ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ here 1 2 3 4 இருக்கு. இங்க 1 2 3, இங்கேயும் நமக்கு 4 இருக்கு. Sorry, this formula will be C3H4. இது C3H4. Okay, so இங்க நமக்கு double bond வரதுனால this is an example of unsaturated hydrocarbon. அதே மாதிரி தான் C2H2. இங்கேயும் நமக்கு bond வந்துட்டு double bond இல்ல triple bond இருக்கும். CH4ல வந்துட்டு எல்லாமே single bond இருக்கும். unsaturated இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியும். Only for unsaturated hydrocarbons we can use addition reaction. ஏன்னா addition reaction ஓட வேலை என்னன்னா, addition reaction வந்துட்டு நமக்கு when you add hydrogen it will make the unsaturated into saturated. So double bond triple bond இருந்தா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் சொல்றாங்க. Okay, yes, the next one, which test is used to differentiate between saturated and unsaturated? நம்ம யூஸ் பண்ண போற டெஸ்ட் வந்துட்டு bromine water யூஸ் பண்ண போறோம். So இங்க பாருங்க, I've given you the image. Alkane இருக்கு, alkene இருக்கு. Okay, so you have alkane and alkene. So இங்க alkane வந்துட்டு நமக்கு single bond. Alkanes வந்துட்டு ANE, so it is single bond. Alkene ENE, so double bond, which is saturated. எது நமக்கு saturated இருக்கும்? எது நமக்கு saturated இருக்கும்? Alkane will be saturated. Okay, இப்போ இந்த ரெண்டுலயுமே நம்ம bromine water add பண்ண போறோம். So it will kind of orangish color. bromine water add பண்ணும்போது alkane வந்துட்டு bromine கூட react வந்துட்டு ஆயிடும். ஓகேவா, அது வந்து அப்படியே add பண்ணனும், அப்படியே bromine வந்துட்டு உள்ளே இருக்கும். ஆனா alkene பாருங்க, bromine add பண்ணதே தெரியாத மாதிரி இருக்கு, which means it has reacted with bromine. alkene அப்படியே bromine வச்சிட்டு இருக்கு, ரெண்டு பேருமே அப்படியே வந்துட்டு சேர்ந்து இருக்காங்க. ஆனா alkeneல ரியாக்ஷன் நடந்திருக்கு, அதனால தான் அப்படியே இருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் bromine water test. So saturated carbon compound வந்துட்டு example butter. Unsaturated carbonக்கு example cooking oil.
ஒரு unsaturated carbon compound வந்துட்டு decolorize பண்ணிடும் bromine water. ஆனா saturated carbon compound வந்துட்டு cannot decolorize it. இங்க பாருங்க அதோட கலர் அப்படியே நமக்கு alkaneல இருக்கு. ஆனா alkene என்ன பண்ணிடும், அந்த கலரை decolorize பண்ணிடுது, அந்த கலரையே இல்லாம பண்ணிடுதுன்னு சொல்றாங்க. So this is about the test. எப்படி saturated unsaturated கண்டுபிடிக்கிறது, bromine water யூஸ் பண்ணணும். அது decolorize பண்ணிடுச்சுன்னா அது unsaturated, அது decolorize பண்ணலைன்னா அது saturated. This is the test. இந்த டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கல, பட் இந்த டெஸ்ட்டை வச்சுதான் saturated unsaturated நம்ம கண்டுபிடிக்க முடியும். Okay, so this is about the test. The last question, the mechanism of the cleaning action of soap. எப்படி வந்துட்டு soap clean பண்ணுது? So soap வந்துட்டு நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், it loves water. So இந்த head structure வந்துட்டு water lover. இந்த tail structure, இந்த tail வந்துட்டு water hater. So soap வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ள போடும்போது வாட்டர் கூட ஒரு பார்ட் வந்துட்டு வாட்டர் கூட இன்டராக்ட் பண்ணும், ஒரு பார்ட் வந்துட்டு உள்ள வாட்டர் கூட இன்டராக்ட் பண்ணாது. இன்ஸ்டெட் அது ஆயில் பார்ட்டிகல்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணும். ஆயில் பார்ட்டிகல்ஸ்னா என்ன, டஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஆயிலி இன் நேச்சர். எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்மே வந்துட்டு இட் இஸ் ஆயில் இன் நேச்சர். ஸோ நமக்கு அதோட டெய்ல் வந்துட்டு அந்த டஸ்ட் கூட இன்டராக்ட் பண்ணி அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே இழுத்துடும். மற்ற ஹெட் போர்ஷன் வந்துட்டு வாட்டர் கூட இன்டராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே இழுத்து ஒரு ஸ்பியர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். இந்த ஸ்பியரை தான் மிசிலின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நடுவுல டஸ்ட் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ நம்ம அந்த வாட்டரை வந்துட்டு வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும், ட்ரெஸ்ல இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே அந்த ஆயிலி நேச்சர்ங்கிறதுனால அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும். இப்போ டஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நடுவுல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த வாட்டரை வாஷ் பண்ணா என்ன ஆகும், அந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு சோப் இஸ் ஹெல்பிங் இன் கிளீனிங். ஸோ ஹியர் யூ see ஒரு டர்ட்டி கிளாத் எடுத்து நம்ம வாட்டருக்குள்ள போட்டோம்னா சோப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா one end of the soap வந்துட்டு it will react with the oil or the dust. இன்னொரு எண்ட் வந்து வாட்டர் கூடயே ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும்போது அதை நம்ம சோப் சொல்யூஷன் கூட வாஷ் பண்ணும்போது when it is agitated in soap solution ஆயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம சோப் வாட்டர் கூட வெளியில வந்துடும் சொல்றாங்க. See, the micellar will get dispersed in water and it will remove it. அப்போ அந்த தண்ணி அழுக்கா இருக்கும், ஏன்னா ட்ரெஸ்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சோப் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கு. பட் நமக்கு கிளாத் வந்துட்டு கிளீனா இருக்கும். எப்படி அந்த டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுதுன்னா பிகாஸ் it has got this nature. ஒரு எண்ட் ஹெட் போர்ஷன் வாட்டரை லவ் பண்ணுது, டெய்ல் போர்ஷன் வாட்டரை ஹேட் பண்ணுது. அப்போ அது எதை லவ் பண்ணுது, இட் லைக்ஸ் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ ட்ரெஸ்ல இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ தண்ணியிலேயே அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்றாங்க. This is how the soaps will work in the cleaning action. So with this நம்ம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சாப்டரை வந்துட்டு என்னன்னு பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி இருந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா சாப்டர்லயும் இருக்கிற ஆக்டிவிட்டீஸை தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். எனி டவுட்ஸ் ஹியர்? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் போர்டு எக்ஸாம்ல ஈஸியாக இருக்கும். ஸோ சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் ஃபர்ஸ்ட் தெளிவாக இருக்கணும். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ there's no doubts. So I'll meet you in the next session. So in the next session we'll be discussing. So நம்ம இந்த சாப்டரோட புக் பேக் முடிச்சிட்டோம். So previous year questions எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். So physicsல we'll start with the problems, electricity problems கேட்டிருந்தீங்க. So electricity problems physicsல next classல டிஸ்கஸ் பண்ணலாம். And then chemistryல previous year questions, activity எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். Yes? So no doubts. Shall we end the session? Okay. So I'll meet you in the other session. So till then, bye bye and take care.